சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For booking call 9962596259. ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. 2025 விசுவாவசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி. 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு, என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே ராகு கேதுனா, ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர், கேதுனா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கும். அதாவது பெரிய ஆசைகள், ட்ரீமு, பெரிய கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நல்ல ஒரு பதவியில், ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான். ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன, அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சினால அவனுடைய வாழ்க்கை தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேதுவை வச்சு பார்க்கலாம். மீன ராசிக்கு 12வது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருந்திருந்தாலும், ராகு பகவானுடைய பேச்சிருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவானும் உங்களுக்கு இருக்காரு. நீங்கள் தாங்க உச்ச நிலையில் அடையக்கூடிய ஜாதகம். 100க்கு 100 பலன் வாய்ந்த ஜாதகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தான். அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலை, வம்பு தும்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய, வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க. உங்கள் ராசியில தான் சனி பகவான் பெயர்ச்சியும், ராசிக்கு 12வது வீட்டில் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீட்டில் ராகுவுடைய பெயர்ச்சியும் வந்திருக்கு. அரசியல்ல உச்ச நிலைய வரக்கூடிய தருணம் ஆண்களுக்கு நிறைய உண்டு. பெண்களும் ஆணின் தன்மையில பெரிய பெரிய வீடு, ஒரு பிளாட்டு, கேளிக்கை விருதிகள், ஊட்டி கொடைக்கானல்ல ரிசார்ட் கட்டக்கூடிய அளவுக்கு உண்டான யோகங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்கு தான் உண்டு. இத்தனை நாளா எப்படி வாழ்ந்துட்டீங்களோ தெரியாது. காசை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தன்மை. போட்ட முதல் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு படத்துக்கு பணம் ப்ரொடியூஸ் பண்ணி 1 கோடி ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ணி 5 கோடி ரூபாய் லாபம் எடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு தான். மீன ராசி தாங்க உச்ச நிலையில் இருக்கு. வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள்லாம் உங்களுக்கு அமையும். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், நிறைய கோயில்களுக்கு கொடுக்கணும், குளம் வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தானம் தர்மங்கள் நிறைய பண்ணக்கூடிய ஆசைகள் எல்லாமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு தான் உண்டு. ஆனாலும் மீனராசி அன்பர்கள் ஒரு சித்தர் ஜாதகம், ஒரு தவயோகி ஜாதகம், ஒரு மகான் ஜாதகம். பெண்கள் நிறைய ஏமாறுவீங்க. காசு பணத்தை ரெட்டிப்பாக்கிறதுக்கு எங்கேயாவது வட்டிக்கு கொடுத்து ரெட்டப்பகை கிடைக்கலாம் கூட ஏமாறலாம். 1 ரூபாவை 2 ரூபாவை ஆக்கலாம் சொல்லக்கூடிய ஏமாறலாம். இப்படி ஆண்கள் கிட்ட ஏமாறக்கூடிய தருணமும் மீனராசி பெண்களுக்கு உண்டு. இதே ஜாதகம் உல்டாவா போனாலும் ஆண்களும் பெண்கள் கிட்ட ஏமாறக்கூடிய தருணமும் உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்ல பிரவேசம் பண்றதுக்கு உச்சக்கட்ட ஜாதகம் மீனராசி தான். ஏன்னா சனி பகவான் உங்க வீட்டில் நாட்டாமையா வந்திருக்காரு. முறையான தொழில்கள், பொட்டி கடை வச்சா கூட ப்ரொவிஷன் சோர்ஸ் ஆகும். சாதாரண இட்லி கடை போட்டால் கூட பெரிய ஹோட்டல் ஆகும். இப்படி தன்மை உங்களுக்கு தான் உண்டு. ஆனால் இதில் ஒரு புள்ளி இருக்கு. நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால ராசிக்கு 12வது வீட்டில் கும்பராசியில் வந்து ராகு பகவான் இருக்கிறனால போகத்தை தான் அள்ளி கொடுக்கும். சுகபோகமான வாழ்க்கை வாங்கலாம், BMW கார் வாங்கலாம், ஆடி வாங்கலாம், பென்ஸ் வாங்கலாம், அப்படி யோகத்தை கொடுக்கும். ஆனால் அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு நீ வாங்கினீங்கன்னா பரமபதத்துல பாம்பு கொத்தின மாதிரி தர டிக்கெட்டுக்கு வந்துடுவீங்க. தான் மனைவி இருக்க இன்னொரு மனைவி மேல ஆசை பாசம் வச்சு இந்த காசை அவங்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா தர டிக்கெட்டுக்கு வந்துடுவீங்க. பெண்களும் அப்படிதான். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படாதீங்க. தான் கணவன் குடும்பத்தோட சந்தோஷமா ஒட்டுணர்ந்து வாழக்கூடிய தன்மைகள் வரணும். யோகங்களே பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்கு தாங்க நல்ல யோகமே இருக்குது. ஸ்டார் கிடைக்கும்,
உயர்ந்த வேலையில் ஒரு அமைப்பு கிடைக்கும், சூப்பரான லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழலாம். ராசிக்கு 12வது வீட்டில் கும்பராசியில் ராகு பகவான் பெயர்ச்சினால முன்னோர் சொத்து, மூதோதர்கள் சொத்து, தாய் தகப்பன் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ணன் தம்பியும் அங்காளி பங்காளியும் அடுத்தவனும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து போராமப்படுவாங்க. உங்களுடைய உச்ச நிலைமையை பார்த்து, உங்கள் லக்ஸரிஸான வாழ்க்கையை பார்த்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. தாயை வணங்குங்க, தகப்பனை வணங்குங்க. ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறனாலையும் ராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனாலையும் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஆகாது, இல்லைன்னா மாமனாருக்கு ஆகாது. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. சாமி வேண்டும் போது அப்பாவுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, மாமனாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாதுன்னு வேண்டுங்க. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம், ஆனால் மனைவியோட வாழணும். தான் மனைவி தான் மக்களோட நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையை லக்ஸரிஸை சூப்பராக வாழணும். மாற்றாம் மனைவி மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு தான் மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு சாபத்தை விடுவாங்க. அந்த சாபம் உங்களை தர டிக்கெட்டில் இறக்கி விட்டுரும். இப்படி பல விவாதங்கள் வாதங்கள் பண்ணி பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தையும் உண்டு பண்ணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வீணான விரயங்களை, காசு பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வெளிநாட்டு தொடர்புடைய ஸ்முக்லிங்லாம் பண்ணுற மாதிரி அவனோட இன்டென்ஷன் வந்துச்சுன்னா தலையிடாதீங்க. கோபங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு பெண்ணுக்காக மண்ணுக்கு சண்டை போடாதீங்க. ஒரு பெண்ணுக்காக வேற எதுவும் வக்காலத்து வம்பு தும்பு வழக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடாதீங்க. நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஆண்கள் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? உச்ச நிலையில் வருவீங்க பெண்கள் தான். ஏன்னா சனி பரமாத்மாவுக்கு பெண்களை பிடிக்கும். ராகு பகவான் கேட்குறது ஒரு அலி கிரகம், பெண் கிரகம் இல்லை, ஆணும் பெண்ணும் சேர்ந்த அலி கிரகம். இந்த 2025 ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி யாருக்கு தெரியுமா யோகம்? அர்த்த நாரீஸ்வரா இருக்கக்கூடிய ஆண் பெண்ணா இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு தான் யோகம். உங்க வாக்கு தான் பலிக்கும், உங்க சொல்லு தான் பலிக்கும். அதனால கும்பராசிலேருந்து மேச ராசிலேருந்து 12 ராசிக்காரங்க திருநங்கைகளுக்கு வழிபடுங்க. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் ட்ரெஸ்ஸு கொடுங்க, புடவை கொடுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க இருக்க நீங்கள் 12 ராசிக்காரங்களும் உச்ச நிலை தான். ஏன்னா சனி பரமாத்மாவும் உங்க மீன ராசியில இருக்காரு. இப்படி ஒரு பெயர்ச்சிகளுக்கும் முள் உதாரணம் 9 கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற சனீஸ்வர பகவானுடைய ஆட்சியும், ராகுவுடைய ஆட்சியும், குரு பகவானுடைய பெயர்ச்சியும். திருநங்கைகளை வழிபடுங்க, அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, அவங்க பாதத்தை தொட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா இந்த 2025 சுகபோகமான வாழ்க்கை வாழலாம். வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு. குரு பகவான் கேட்டாவே முருகன் தான். முருகனை வழிபடுங்க. வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க. கோயில் ஓரத்தில் குளத்தாண்ட எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஒரு ருத்ராட்சம், ஒரு கயிறு, ஏதாவது ஒன்று கொடுக்குறேன், கையில் வச்சுக்குங்க. 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்துட்டு உள்ள பிரகார சுத்திரங்களுக்கு ஒன்று கொடுங்க. என் ஆசைகள் தேவைகள் இதுதான் சொல்லி கொடுங்க. 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். எம்பெருமான் அனுகிரகம், மீனராசி அன்பர்கள் அனுகிரகம் எல்லாத்துக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை நான் பிரார்த்திக்கிறேன். ராகு கேதுவுடைய பேச்சு ஒரு வாழ்க்கையில் உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது, ஒரு தன்மை உடையது. வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள் அடிக்கக்கூடியது. இந்த லாட்டரியிலலாம் காசு அடிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் ராகுவுடைய தன்மை தான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் உல்டாவா போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும், இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும். வரக்கூடிய தேதிகளில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும். இன்பத்தையே அள்ளி கொடுக்கும், கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில், வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியது ராகு தான்.
ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும் ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான். புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி இவர் மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவாக எம்பெருமான வழிபடுங்க. டைம் கிடச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? Satyam Properties Green City. For booking call 9962596259.